ஆமாம், எதுக்கு கதவை மூடிக்கிட்டு பாவம் அந்த பையன் மேலே வந்து ஒரே அழுக. எரிச்சலா இல்லையா? எதுக்கு எரிச்சல்? வேலை இல்லை, விளையாட போயிட்டாலே இதான் சோழி. சும்மா அதை எடுக்க வரேன் இதை எடுக்க வரேன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கதவை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. எதுக்கு? என்னதான் பிரச்சனை? அம்மா, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவன் இந்த சதுரமாக ஒரு பிளாஸ்டிக் சாரி சதுரம் இல்லை, செவ்வகமாக ஒரு பிளாஸ்டிக் மூடி இருக்கும், அதை வச்சுக்கிட்டு அவன் ஃபோன் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அதை இப்போ தன்சிகா அபி எல்லாருக்கும் அதே மாதிரி ஒன்றை எடுத்து கொடுத்துருப்பான் போல. அதுதான் அவங்களுக்கு விளையாட்டுக்கு ஃபோனு. சரி, அதை காணம்மா இவளுக்கு 2 பேத்துக்கும். அது இல்லாமல் இவளுக்களால் விளையாடவே முடியாதான். சும்மா அதுக்காக அந்த பிள்ளை கீழேருந்து சொல்லி விடுது. அபி வந்துக்கிட்டு ஓயாமல் கதவை தட்டிக்கிட்டு எம்மா அது எங்கே இருந்தாலும் எனக்கு எடுத்தாடின்னு நிற்கா. நானும் அதை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் எடுத்துகிட்டு போய் விளையாடுவாங்க, திருப்பி அவங்க தான் வந்து வைப்பாங்க. என்கிட்ட கேட்டா ஆனால் நம்ம பிள்ளைங்க தான்ப்பா இப்படி இருக்குது. அந்த பிள்ளைய பாரேன், அதெல்லாம் அவங்க அம்மாவை ஒரு தொந்தரவு பண்ணாது. ஆமாம்மா, என்ன நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், அந்த பிள்ளைங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் தண்ணி வேணுமா இல்லை வேறு எது வேணும்னாலும் சரி, விளையாடு ஜாமானா இங்கே தான் ஒவ்வொரு தடவையும் வந்து கதவை தட்டி என் உயிரை தான் எடுப்பாங்களே தவிர ஒரு பேப்பர் வேணும்னா கூட என்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. எதுக்குடி அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா தன்சிகாவும் நானும் எழுதி விளையாட போகிறோம்பா அபி. பாரேன், ஏன் அப்போ அவங்க வீட்டிலலாம் பேப்பர் இருக்காதா என்ன? பேப்பர்லாம் மேட்ரு கிடையாது, கொடுக்குறத பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிள்ளைகள் நினைச்ச சில சமயம் எரிச்சலாக இருக்குது. சரி ஏன்டி அப்போ அவெல்லாம் ஏன் அவங்க வீட்டில் போய் எடுக்க மாட்டாளா அப்படின்னா, இல்லைம்மா அவள் போனால் அவங்க அம்மா பிடிச்சி வச்சுக்கிருவாங்க, விடமாட்டாங்க, அதனால தான் அவள் என்ன எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படின்பா இவ. சில சமயம் இருக்குதோ இல்லையோ நட்டமாக வந்து நிற்கிது 2 பேரும். சரி எரிச்சலாக இருக்குது இந்த பிள்ளைகளோட. ஆனால் நம்ம பிள்ளைங்க வீட்டில் மட்டும்தான் வாயி பாரு, அதாவது பிள்ளைங்க என்ன விவரமாக இருக்குது. சரி இப்போ அதை விடு, நாளைக்கு போகணுமே, ஓட்டு போட போகணும்ல சாத்தூருக்கு. எப்படி போகிறது? எத்தனை மணிக்குள்ள? ஒரு 9:30 பஸ் ஏறிடலாமா? ஆமாம், நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த க்ளீன் பண்ணுற அம்மா சீக்கிரமே வந்துடுறேன்னு இருக்கு. அது வந்துருச்சுன்னா அம்மாவுக்கு மட்டும் சாப்பாடை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் நானும் சொல்லணும்னு நினச்சேன். காலையில் சாப்பாடெல்லாம் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம்னா என்னத்தையாவது வெளியே வாங்கி சாப்பிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்போம். அம்மாவுக்கு நீ ராக்கி கூழ் காய்ச்சிது எப்பயும் போல். அது மாதிரி சாப்பாடும் அவளுக்கு எவ்வளோ அளவாக அப்பயே வச்சிரு. நான் வந்து ரசமும் காய் ஏதாவது நான் வச்சு கொடுத்துட்றேன், சரியா? அப்படியா? ஆமாம், நான் வச்சு கொடுத்துட்றேன் ரசமும் காயும். அப்போ சரி. உங்கள்கிட்ட பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் இருக்கா? பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் இருக்குது. ஓட்டர் ஐடி? என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லைப்பா. டிரைவிங் லைசன்ஸ்? அதுவும் கிடையாது. சரி அப்போ இருக்கிறத எடுத்து வச்சுக்கோ. சரி. இன்னும் அங்கே ஃபோன் பண்ணி சொல்லணும்ல, மாமாவுக்கு ஃபோன் பண்ணணும், அப்புறம் சித்திமா 2 பேத்துக்கும் ஃபோன் பண்ணிடணும். நீயே பண்ணிடு. ஏன் நானே 3 பேத்துக்கும் பண்ணணுமா? நீ ஒரு ஆளுக்கு பண்ண. எனக்காலாம் என்னத்த பேச, எனக்கு என்ன பேசனே தெரியாது. நீயே எதையாவது சொல்லிடு. சரியான ஆளுவ. உனக்கு தெரியுமா, ராஜேஷ் இருக்கான்ல, அவனை சிபிஎஸ்சிலேருந்து மெட்ரிக் மாற்றிட்டாங்களாம். அவங்க அம்மா முந்தானேத்து நான் கீழே உட்காந்துருந்தேன்ல, அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? அவங்கள அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போகும்போது கூட போனது, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அப்படியா மெட்ரிக் மாற்றிட்டாங்களோ? அவன் 9th தானே என்ன? ஆமாம் 9th தான். ஃபினான்ஸ் ப்ராப்ளம் நாங்கள் அதுக்காகவா? அதுக்கு மாதிரி தெரியல. அந்த ஸ்கூலில் 12th வரைக்கும் ஹிந்தி உண்டான், இவனுக்கு ஹிந்தி வரவே மாட்டேங்குதான். அதான் அவங்கன்னா அவங்க அப்பாவும் சொல்லி வேண்டாம் மெட்ரிக் போட்டுருங்கன்ட்டாங்களாம். அதனால் ஃபஸ்ட்டு அந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி வேண்டானானா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் பேசி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கேன். அப்புறம் இப்போ சரின்ட்டானா, அதனால் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதுவும் நல்லது தான். தன்சிகா அக்கா இருக்கால்ல, அந்த பொண்ணையும் அதே ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கு. ஏப்பா 11th எவ்வளோ ஃபீஸு தெரியுமா? அது ஏதோ அந்த நீட்டுக்கு இதுக்கும் கோச்சிங்க்கும் சேர்த்தான் 2.25 லட்சமா. ஏப்பா கொள்ள தான் அடிக்காங்கண்ணே. ஆமாம், அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ செக்ஷனே ஏபிசிடியாம், அது வந்து நார்மலாக 11th படிக்கிறவங்களுக்கான், 11th 12th. அதுக்கப்புறம் இஎஃப்ஜினா நீட்டுக்கான், அதுக்கப்புறம் 2 செக்ஷன் வந்து இது ஜேஇயாம். எல்லாருமே இப்படி டாக்டர் இன்ஜினியர் தான் ஆவேனா, மித்த வேலைக்கெலாம் யார் தான் போகிறது? அதானே. ஏப்பா எல்லாம் சிபிஎஸ்சின்னு அதில் தான் போகுது. இப்போ நான்லாம் இப்போ இந்த ஸ்கூலில் இது பக்கமாக இருக்குது, அது இல்லாமல் ஃபீஸ் மெட்ரிக்கும் இந்த சிபிஎஸ்சிக்கும் ஃபீஸ் ரொம்ப வித்தியாசம் கம்மி, வெறும் 10,000 தானே வித்தியாசம். அதுக்கு படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும் தான் அனுப்புகிறேன். ரொம்ப ஃபீஸ் இப்படிலாம் கொள்ளையடிச்சாலாம் நான்லாம் அனுப்ப மாட்டேன்ப்பா. இப்படி 2.25 லட்சம் இப்படிலாம் கொடுக்க முடியுமா? அது இருக்கிறவங்க கொடுப்பாங்க. எல்லாரும் சரி நம்ம தான் இப்படி இருக்கோம், நம்ம பிள்ளைகளாவது படித்து செஞ்சு நல்லா இருந்ததாதான்டா எல்லாரும் கஷ்டப்பட்டு இப்போ யாருமே சேர்த்து வைக்கிறதே கிடையாது. எல்லாம் போய் ஒன்று ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்கும். இந்த வேலை தான் நடக்குது. 2.25 லட்சத்துக்கு ஒரு 2 பவுன் நகை எடுத்துக்கலாமா? 2 பவுன் கூட எடுக்க முடியாது, வேணா ஒரு 1.5 பவுன் எடுத்து வைக்கலாம். ஏப்பா தங்க விலை என்ன விலை விற்குது? தங்க விலைலாம் கூட்டிகிட்டு தான் போகுது. நீயும் சீக்கிரமே ஒரு வேலைக்கு போனேன்னா என்னத்தையாவது அந்த பிள்ளைக்கு நகை கொஞ்சம் சேர்க்கலாம். நான் என்ன போக மாட்டேன்னு நான் சொல்கிறேன். பரீட்சை நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கணும்ல. முயற்சி பண்ணு, ஒரே தடவையாக கிடச்சிருமா? நான்லாம் எத்தனை தடவை எழுதியிருக்கேன் தெரியுமா? முயற்சி பண்ணுறதுலாம் சரிதான், ஆனால் எப்பா இத்தனை மண்டை ஒரியில ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு படிக்கிறதுலாம் எவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா? படி, ஒரேடியாக படிக்க முடியாட்டியும் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப படி. ஆமாம் படிக்கணும், படிச்சுக்கிட்டே வேறு ஏதாவது செய்யலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன செய்யணும்?
அதான் இந்த யாருக்கோ சமைச்சு கொடுக்கேன்னு சொன்னேன்ல. ஆமாம். என்ன அது நல்லா போகுதா? நல்லா போகிறதுக்கு நான் ஹோட்டல் வச்சா நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்பா பையனுக்கு 2 பேத்துக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு கொடுக்க அவ்வளோதானே. அதெல்லாம் பெருசாக வேலையாக தெரியல. ஆனால் என்ன வீட்டுக்கு வாங்கின ஜாமான் முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி வாங்கியிருக்கேன். அப்படியா? திருப்பி ஜாமானை வாங்கியிருக்க? ஆமாம். அப்புறம் கூட இடத்துக்கு சமைக்கும் போது இருக்கிற ஜாமானை வச்சு எப்படி இது பண்ண முடியும்? எவ்வளோதான் லாபம் வருமோ? 10,000 ரூபானா எப்படியும் ஒரு 5,000 செலவாயிரும். அப்போ வெறும் 5,000 ரூபா தான் நிற்கும்ண்ணே. ஆமாம். வேலைக்குன்னு வெளியே போக முடியாது, பிள்ளைகளை பார்க்க ஆள் கிடையாது. நான் இவ்வளோ கிடச்சா போதுன்னு தான் நினச்சேன். அதனால் இது பரவாயில்ல. ஆனால் இது வந்து பெர்மனண்டான வேலை கிடையாதுல்ல. ஏன் என் நேரமும் நம்ம கையில் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா? ஒன்று அவங்க ஒய்ஃப் இங்கே வந்துடலாம், இல்லை இவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அங்கே போயிடலாம். அதனால் இதை நம்பிலாம் உட்காந்துருக்க முடியாது. இது இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு வேலை, அவ்வளோதான். ஏன் அடுத்து வேறு யாரும் வரமாட்டாங்களா? ஏன் அந்த அண்ணன் எதுவும் சொன்னாங்களா உன்ட்ட? அந்த அண்ணெல்லாம் சொல்லலை. இப்போ யாராக இருந்தாலும் இப்போ என் வீட்டுக்காரர் சென்னையில் இருக்காங்க, அங்கே போயிட்டு வரணும் தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கணும் தானே நினைப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். இது எப்படியும் பெர்மனண்ட் கிடையாதுல்ல. சரி, இதை இப்போ பண்ணிக்கிட்டே அப்படியே படிச்சுடு. நீ படித்தனா கண்டிப்பாக உனக்குலாம் கிடைக்கும். கிடைக்கட்டும். கிடைச்சா யாரும் போக மாட்டேன் நான் சொல்லியிருக்கு. கொஞ்சம் அப்பப்போ கிடைக்கிற டயத்தில் உட்காந்து வாசி, மேக்ஸை போட்டு பாரு. எல்லாம் அப்படிதாம்மா செய்யுது. நம்ம ஒன்றும் படித்தா வேணும் புக்கில் உள்ளதா கேட்கான். போன தடவை டிஎம்சிலாம் எப்படி கொஸ்டின் கேட்டதான் பார்த்தல, அதெல்லாம் படித்தா எழுதுகிற கொஸ்டினாக இருந்தது. சரி, இந்த தடவைலாம் அப்படி வராதுன்னு நம்புவோம், அவ்வளோதான். அதான் போன தடவை நிறையா போராட்டம்லாம் நடந்ததில்ல. சரி பார்ப்போம், என்னதான் நடக்குதோ நடக்கட்டும். நான்லாம் ரொம்ப இது பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் சைடில் இன்னொன்று ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கணும். சைட்லனா என்னது? ஆரி ஒர்க்கா? அப்பா அதுக்கெலாம் நாள் கிடையாதுப்பா. தையல் ஆரி ஒர்க்கில் எனக்கு எங்கே வருது? படிக்க தான் செஞ்சேன், ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் வரல, செட் ஆகலை. அப்போ யூடியூப் சேனலா? ஆமாம், அது ஒரு பக்கம் தோணிக்கிட்டு தான் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், இப்படி விட்டுட்டமேனு. ஆனால் இப்போ திருப்பி ஆரம்பிக்கலான்னா யோசனையாக இருக்குது. ஏன்னா சும்மா ஆரம்பிச்சுட்டு விடக்கூடாதுல்ல. பார்த்துக்கோ, அதையும் செஞ்சுட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு படிச்சிருவியான்னு. இப்போதைக்கு முக்கியம் படிக்கிறது தான். நானும் அதான் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எது? அந்த பொம்மை ஸ்டோரிஸ் போடுறதா இல்லை சமையலா? சமையல்லாம் இல்லை, இந்த பொம்மை ஸ்டோரிஸ் தான். நான் இப்போ அதை ஏதாவது சேனல் பார்த்துக்கிட்டே தானே இருப்பேன். எனக்கு அதில் தானே இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அதனால் இப்போ எனக்கு ஆசையாக இருக்கும். சரி, இப்படி ஆரம்பிச்சுட்டு அழகா எல்லோரும் வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் பர்த்டே விசேஷ்லாம் சொன்னாங்க, இப்படி விட்டுட்டோமே அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. அதனால் திருப்பி இப்போ ஆரம்பிக்கக்கூடாதான்னு தோணுது. ஆனால் என்ன, ரெகுலராக செஞ்சுருவோமா? ஆரம்பிக்கிறது விஷயம் கிடையாது, அதை ரெகுலராக செய்யணும்ல. செய்யுன்னா நேரம் கிடைக்கணும், முடியணும்ல. இந்தா பிள்ளைகளுக்கு ஓயாமல் லீவை விட்டுறாங்க. லீவை விட்டால் உண்டான வேலையவே பார்க்க முடியல. இதுகளை வச்சுக்கிட்டு நகரவே முடியலம்மா. ஆனால் என்ன, அடுத்தலாம் ஏதோ ஆரம்பித்தாலும் வீட்டுகளெல்லாம் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுப்பா. ஆமாம், நீ எதுக்கு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம், வித்யா இருக்கால, அவளாம் அதைத்தான் சொன்னான். ஏக்கா நீ டிஎன்பிசிக்கு படிக்கிறதையே எதுக்கு எல்லாத்தையும் சொன்னக்கா அப்படின்னா. அது என்ன செய்ய, எதுக்கு சித்தி இருக்கா, நீ கிளாஸுக்கு போகிற, அப்புறம் டெய்லி போகும்போது எப்படி என்ன எங்கே போகிறேன்னு கேட்கத்தானே செய்வா. அதனால் எல்லாத்துக்கும் தெரியத்தான் செய்யும், வேறு என்ன செய்ய. ஆமாம், இப்போ சித்தி இல்லைன்னா நல்லா சொல்லியிருக்கவே தேவையில்லைன்னு. இப்போ பாரு, எல்லாரும் என்ன நல்லா படிச்சிட்டியான்னு கேட்டு அது ஒரு ப்ரெஷராக இருக்குது. அதான் நினச்சிருக்கேன், அடுத்து சப்போஸ் பொம்மை சேனல் ஏதாவது ஆரம்பித்தாலும் வேண்டாம். என்ன சொந்தக்காரங்களா ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? வேண்டவே வேண்டாம், யார்ட்டையுமே எதுவுமே சொல்லக்கூடாது, அமைதியாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். செய்யி எதனாலும் செய்யி, தொடர்ந்து செய்யி. பார்ப்போம், இன்னும் முடிவு ஒன்றும் எடுக்கலை. என் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு ஏங்க யார்ட்டையும் சொல்லாதீங்கங்கணும். அவங்க என்னைக்காவது ஒரு நாள் பேச்சுவாக்கில் சொல்லிட்டேம்பாங்க. அதனால் சொல்லலைன்னா யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. ஏதோ உங்ககிட்ட தான் தெரியாமல் உளறிட்டேன். இந்த பாரு, நான் என்னைக்காவது யார்ட்டையாவது என் மூலமாக உன் விஷயம் ஏதாவது வெளியே வந்திருக்கா? நான்லாம் ஒருத்தட்டையும் வாயவே திறக்க மாட்டேன். தெரியும், நானே குழப்பத்தில் தான் இருக்கேன். சரி, உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா செய்யி. ஆமாம், நான் முதல்ல அதை பிடிச்சி தானே செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் நல்லா தான் இருந்தது. சரி, இன்னமே எதை செய்ய ஆரம்பித்தாலும் இடையிலே விட்டுறாத. நீ எதை வேணாலும் செய்யி, டிஎன்பிசி பரிச்சு எழுதுறதையும் விட்டுறாத. கொஞ்சம் உன்னால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் படித்து எழுது. அது கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும். சரி, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போய் ஒரு 2 தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு. ஆமாம், சொல்லணும்னு நினச்சேன், மருதாணி அரைச்சி வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கோ. மருதாணியா? நீ அரைச்சியா? ஏற்கனவே ஒரு தடவை ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னு வந்து கொடுத்தேன். நீ நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு வேஸ்ட் பண்ணிட்ட. அதான் நானே அரைச்சிருக்கேன். வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு வச்சு விடு. இப்போயா? நாளைக்கு ஓட்டு போட போகணும்ல. என்ன ஓட்டு போட? என்ன காலையில் 5 மணிக்கேவா போகிற? எப்படியும் 9 மணிக்கு தானே. இப்போ பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து வச்சு விட்ரு. நல்லா குளிர்ச்சியில். சரி, அப்போ வா, என் கையில் கொடுத்து விடு. இந்த பிள்ளைங்களுக்கு எதையாவது சாப்பாடை கொடுத்து வச்சு விட்டுறேன். அம்மா தூங்கிட்டாலோ? தூங்கிருக்கலாம் மாட்டா, சும்மா திரும்பி அந்த பக்கம் படுத்திருப்பா. இந்தா காய வச்சிடாத, மறக்காமல் பிள்ளைகளுக்கு வச்சிரு. உடம்புக்கு நல்லா இந்த வெயிலுக்கு குளிச்சு, அதுக்காக தான் மெனக்கட்ட அரைச்சேன். சரி, வேண்டாம் இருக்கட்டும். பிள்ளைகளை கூப்பிட்டு போய் சீக்கிரம் சாப்பிட வச்சு மருதாணியை வச்சு விடு. நாளைக்கு வேறு ஓட்டு போட போகணும்ல. சரி, அப்போ காலையில் நீ அம்மாவுக்கு கூழ் காய்ச்சிடு, சாதமும் வச்சிரு,
நான் கேரட்டும் ரசமும் வச்சிடறேன் சரியா? சரி. உங்களுக்கு வெளியே அபி கடையில் ஏதாவது வாங்கிக்கலாம். பிள்ளைகளை ரொம்ப சீக்கிரம் எழுப்பிடணுமா? இல்லை ஒரு 7 மணிக்கு எழுப்பு போதும். நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது எழுப்பு. அதுக்கு எழுந்துச்சு என்ன செய்ய போதுங்க? குளிக்க வச்சு அப்படியே சாப்பாடு கொடுத்து கூட்டு போகணும் அப்படி தானே? அதனால் ரொம்ப சீக்கிரம்லாம் எழுப்ப வேண்டாம். ஒரு 7 மணிக்கு எழுப்பு போதும். சரி, நான் சொன்ன மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோ சரியா? அது எப்போயுமே அந்த ஹேண்ட்பேக்கில் தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்புறம் போயிட்டு வரேன்னா. என்ன 2 பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டீங்களா? மாற்றிட்டோம்மா. ஏம்மா மருதானியா? பரவாயில்லையில, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க. ஐ சூப்பர். ஏம்மா இன்னைக்கு நம்ம மருதாணி வைக்க போகிறோமா? ஆமாம் அபி, மருதாணி வச்சு விட்றேன். அம்மா என்ன யமுனா அம்மா கொடுத்தா. ஏம்மா நானும் வைக்கலாமா? ஜெய் நீ ஆம்பளை பிள்ளைல. அம்மா அப்போ நான் வைக்கக்கூடாதா? சின்ன பையன் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது முதல் குளிர்ச்சிக்காக தான் வைக்குது, அதனால் வைக்கலாம் சரியா? சரி வாங்க வச்சு விட்றேன். ஏம்மா ஃபஸ்ட்டு எனக்கு. வா யாராவது ஒரு ஆள் வா. நாளைக்கு காலையில் வர சீக்கிரம் எந்திக்கணும்ல, போகணும்ல சாத்தூருக்கு. ஐ ஜாலி, நாளைக்கு சாத்தூர் போக போகிறோம். சீக்கிரம் போகணுன்னா நீங்கள் முதல் சீக்கிரம் தூங்கி எந்திக்கணும். இல்லைனா அப்படிலாம் எழுப்பிக்கிட்டுலாம் உட்காந்துருக்க மாட்டேன். ஆச்சு எப்படி வீட்டில் இருப்பா, பேசாமல் நீங்களும் வீட்டில் இருங்கன்னு விட்டுட்டு போயிடுவேன். ஆமாம் நாங்கள் கிளம்பிடுவோம். வா அப்போ வப்பவா வப்பமா தம்பிக்கு. சரிம்மா. டேய் வலது கை வேண்டாம் இடது கை கொடு. டேய் வலது கை வேண்டாம் இடது கை கொடு. அபி நீயும் இடது கையை கொடு. ஏம்மா எனக்கு 2 கையிலையும் வச்சு விடேன் ப்ளீஸ்மா. அபி 2 கையிலலாம் வேண்டாம், அப்புறம் ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு அரிச்சா கூட நீ சொரிய முடியாது. ஏம்மா ப்ளீஸ்மா, எனக்கு ஆசையாக இருக்குமா, எனக்கு 2 கையிலையும் வச்சு விடுமா. வேண்டாம் அபி, சொன்னால் கேளு. இதை இன்றைக்கி வைப்போம், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட வேறு அரைச்சி வைக்கலாம் சரியா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கையில் வைப்போம், ஒரேடியாக வைக்க வேண்டாம் சரியா? சொன்னால் கேட்கணும். சரிம்மா. ஏம்மா எனக்கும் ஜெயிக்கு வச்ச மாதிரியே. நீ சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு அது ஒன்று தாம்மா தெரியும். ஏம்மா உங்களுக்கு வேறு மாடலெல்லாம் போட தெரியாதா? எனக்கு மாடலெல்லாம் போட தெரியாது, எனக்கு இது ஒன்று தான் தெரியும். இது ஒன்று தான் பிடிக்கவும் செய்யும் சரியா? கூடாபி. எம்மா இப்போ கழுவலாமா? இல்லை அடி வாங்க போகிற பாரு. எம்மா பாருங்க உங்கள் கையிலேயே ரெட்டாக இருக்குது, அப்போ எனக்கும் இந்நேரம் காஞ்சிருக்கும்ல. ஜெய் இது ரெட் ஆகிறதுக்காக அம்மா வைக்கல, இருக்கட்டும்டா, ஒரு 2 மணி நேரமாவது இருக்கட்டும். அம்மா எனக்கு உள்ளெல்லாம் அரிக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா போயிடும். இப்போ எப்போ கழுவணும்? அம்மா சொல்லும்போது கழுவு சரியா? சரி அபி, அம்மா போய் உங்கள் 2 பேத்துக்கும் தூத்து விரித்து எல்லாம் தலானிலாம் போட்டு வர்றேன். நீங்கள் அது வரைக்கும் இங்கே உட்காந்துருங்க சரியா? தீரக்கூடாது சரியா? அம்மா கஷ்டப்பட்டு வச்சுருக்கேன், அழகாக வச்சுருக்கோம்ல. ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. தேங்க்யூ அம்மா. சரிண்ணா, அம்மா விரிச்சிட்டு வரேன். 2 பேரும் இப்படியே வச்சுருங்க கையை சரியா? கை வலிக்குன்னு மேலெல்லாம் வச்சிடக்கூடாது, கொஞ்ச நேரம் காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சரியா? ஜெய் நீயும் இரு, அம்மா விரிச்சிட்டு வரேனம்மா. அம்மா நான் தான் அபிக்கு முன்னாடியே வச்சுட்டேன்லம்மா, நான் கழுவட்டுமாம்மா? ஜெய் இப்படிலாம் அவசரப்படக்கூடாது, அப்புறம் அம்மாவுக்கு கோவம் வரும். 2 பேரும் இருங்க, அம்மா போயிட்டு வந்துடுறேன் சரியா? கூப்பிட்டோடனே வாங்க. அம்மா நீங்கள் வைக்கலையா? அபி அம்மா உங்களுக்கு விரிச்சு கொடுத்துட்டு உங்களை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அம்மா வந்து வைப்பேன். சரிம்மா. ஜெய் கையை கீழே வச்சிடாதானே. எவ்வளோ நேரமாக கையை நீட்டியே வச்சிருக்க தெரியுமா? எனக்கு வலிக்கு, எனக்கு எப்படா கழுவோன்னு இருக்கு. அவ்வளோதான்டா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா காஞ்சிடும் சரியா? சரி அம்மா நல்லா விரிச்சு வச்சுட்டேன், போய் படுங்க சரியா? யாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை போட்டுறாதீங்க. தலகாணி போர்வை அப்புறம் போகிற வழியில் சவறு எங்கேயும் தடவிடக்கூடாது சரியா? உங்கள் 2 பேத்துக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு காஞ்சிருச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். சரிம்மா. அப்போ அப்படியே எழுந்துச்சு போங்க. ஓகே ஜெய்குட்டி, அப்போ தான் அப்படியே கையை நீட்டிகிட்டே போயிருந்தம்மா. சரிம்மா. அப்படி நீயும் பார்த்து போனா தம்பி மாதிரியா அழகாக போயிருமணுமா? சரிம்மா. வெரி குட், அப்படி தான் என்ன? சரி பிள்ளைங்க படுக்க போயிடுச்சு, இன்னும் எப்படின்னு தூங்கிடும். காலையிலேருந்தே ஒரே விளையாட்டுல, அதனால் டயர்டில் தூங்கிடும். ஓரளவுக்கு வச்ச மருதாணியும் காஞ்சிருச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சுல. என்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளும் மருதாணியை வச்சுட்டு போய் படுப்போம். காலையில் வர சீக்கிரம் எந்திரிக்கணும், பொழுதோடு போனால் தான் பொழுதோடு வர முடியும். அப்புறம் பாவம் அம்மாவுக்கு சாயந்தரம் வந்து லைட்டாவது போட்டு விட வேண்டாமா? மருதாணிலாம் வச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு. முந்திலாம் யாராவது வச்சு விடுவாங்க, 2 கையில் வச்சுருப்பேன். ஆனால் என்ன கஷ்டமாக இருக்கும், ஒரு தலை அரைச்சா சொரிக்க முடியாது, தண்ணி குடிக்கணும்னா யாராவது வாயில் ஊற்றி விடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஆசைப்பட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பாடு, ஒவ்வொருத்தையும் கெஞ்சணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதுவும் இந்த தலை கரெக்டாக 2 கையிலையும் வச்சு முடிச்சப்பறம் தான் அரிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒரு காலம்தான்.